பார்த்தா நம்ம கெமிக்கல் இதில் கொஞ்சம் நம்ம போட்டு, அதாவது பர்ஃப்யூம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஒரு மிக்சிங் பண்ணி நல்லா நனைச்செடுத்து நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது வீட்டுக்கு தேவையானதுக்காக மொத்தமாக நமக்கு என்னென்ன ஒரு வாசனையில் வேணும் அப்படிங்கிறதுக்காக. பொதுவாகவே நமக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் குறையணும் அப்படின்னா ஹோம் கேர் ப்ராடக்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸு, அடுத்தது மசாலா பொருட்கள், ரெடிமிக்ஸ் பொருட்கள், இதெல்லாமே நம்மளே தயார் பண்ணி வீட்டுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே செலவுகள் குறையுங்கிறத விட சேமிப்பாக அதிகரிக்கலாம். அதுக்குண்டான பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா அது சேவிங்ஸாக நம்ம கொண்டு போகலாம். அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 500 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, மாதத்துக்கு 100 ரூபாய்னாலும் சிறுக சிறுக நம்மளால் சேர்த்து கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி நான் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நான் வச்சுக்குவேன். இது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ரா பத்தி வாங்கி நம்ம நனைச்சி எடுத்து வச்சுக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு வாரத்துக்கு வரும். இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு 100 கிராம் பேக்கிங் மாதிரி பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இது பார்த்திங்கன்னா நான் மிஷினில் போட்டு எடுத்து வச்ச மூலிகை சாம்பிராணி. இது நான் செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் நான் பயன்படுத்துறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இது இல்லாமல் கையிலையும் நம்ம உருட்டலாம். கையில் உருட்டுற ஊதுபத்தி எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் நான் வீட்டில் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கல நம்ம செஞ்சு நமக்காக பயன்படுத்திட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணல, நம்ம விலைக்கு வாங்குறத கம்பேர் பண்ணல, ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராடக்டோட தரமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு சிறுக சிறுக சின்ன சின்ன சேமிப்புகளும் கிடைக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இதுவே நம்ம ஒரு பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாம். இப்படி தான் ஆரம்பத்தில் நம்ம கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு பிஸ்னஸாக மாறி அது இப்போ ஒரு பெரிய ஒரு அடையாளமாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு.